ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோட வந்திருக்கேன். ரவையை வச்சு ராஸ்பெரி மித்தாய்ங்கிற ஒரு சூப்பரான ஸ்வீட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா ஸ்வீட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன். நான் வறுக்காத ரவை எடுத்து தான் இந்த ஸ்வீட்டு நான் பண்ண போகிறேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் ஓகே, நம்ம ரெண்டுலேயுமே இந்த ஸ்வீட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் எடுத்த இந்த ஒரு கப்பு ரவையை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ரவையை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ரவா ஸ்வீட்டு சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். ஒரு கனமான பேன் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். ரவை எடுத்து அதே கப் அளவுக்கு பால் எடுத்து நம்ம அந்த பேனில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். பால் சேர்க்கும் போது நல்லா திக்காக காய்ச்சி அதுக்கப்புறம் ஒரு கப் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூனு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ரவையை கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே வரணும். ரவையை உள்ளே சேர்க்கும்போது நம்ம கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாகவே நமக்கு அடி பிடிச்சிரும், பெரிய கட்டியாகவும் திரளும். அதனால் நம்ம கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். பாலும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பால் எடுத்த அதே அளவுக்கு அதே கப்பில் ஒரு கப்பு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சேர்த்த வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். இப்போவும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். இதுலேயே நமக்கு ரவை நல்லாவே வெந்துடும். பாருங்கள், வாட்ரு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவை கையில் எடுத்து பிசைஞ்சு பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக பிசைகிற அளவுக்கு நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கும், நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரவா மிக்ஸு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு இதை மாற்றி எடுத்துடலாம். ரவா மிக்ஸை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆற வச்சிடலாம். இதுக்கப்புறமா நம்ம பிசைய போகிறோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்து கொஞ்சமாக நல்லா பிசைங்க. ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம், சாஃப்டாக பிசைஞ்சிட்டே வாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அமுக்கி பிசைய வேணாம், லைட்டாக பிசைஞ்சிட்டே வந்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்வீட்டு ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்கள், ஆல்மோஸ்ட் மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெய் வேணான்னு நினைக்கிறவங்க குக்கிங் ஆயில் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பராக டோஃபா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த டோப்பை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருக்க போகிறோம். இது மேலெல்லாம் ட்ரை ஆகிராமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக நெய் மேலே தடவிட்டு அப்படியே நம்ம ரெஸ்ட் விட போகிறோம். நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் மேலே ட்ரை ஆகாமல் இருக்க தடவி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன். ரவை எடுத்த அதே கப்லேயே அதே அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். அந்த கப்லேயே 2 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் சுகர் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறதுனால ஒரு கப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த அளவே யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சுக்கு பவுடரும் 2 ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சுகர்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறோம். நான் ஃபுட் கலர் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது சேர்த்துக்கலாம். இல்லை கலர் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுறலாம். சுகர் சிரப்பு கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு ரவா மாவு நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை சின்ன உருண்டைகளாக உருட்டி தட்டி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸு ரவா மாவை எடுத்துட்டு அதை நம்ம நல்லா உருட்டிக்கிட்டு
அதுக்கப்புறமா கையை வச்சு தட்டுங்க. நம்ம அமுக்கி தட்டும்போது ஓரத்தில் ஏதாவது கிராக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நல்லா சைடில் அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா வைங்க. இது போல் ஒவ்வொரு உருண்டைகளாக நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா தட்டி எந்தவித கிராக்கும் இல்லாமல் நம்ம எடுத்து வைக்கணும். இந்த டிசைனில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு பிடிச்ச எது மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரவுண்டாக உருட்டிட்டு அப்படியே ஆயிலில் போட்டு எடுக்கலாம், இல்லைன்னா தட்டிட்டு போட்டு எடுக்கலாம், இல்லை வேறு சதுரம் செவ்வகம் இப்படி நமக்கு பிடிச்ச சேஃபில் இந்த டாய்ஸ் இது மாதிரியெல்லாம் வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க. நம்ம பாதி மாவை எடுத்துக்கிட்டு இது போல் ரவுண்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர் கலராக ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி கொடுக்கும்போது அந்த சாப்பாட்டு மேலே ஒரு ஆர்வம் வரும், நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் அடிக்கடி செஞ்சு கொடுக்க வேண்டாம், எப்பயாவது நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இது போல் ஒவ்வொன்றா எடுத்து உருட்டி நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சிம்பிளாக சூப்பராக ஈஸியாக செய்கிறதுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இதுலையே பாதி மாவை எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல் மாவு வேணாலும் எடுத்து உருட்டிக்கோங்க. நான் பாதி இந்த மாதிரி செய்கிறேன், பாதி சில டாய்ஸ் வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு அதை நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாமல் ஓரளவு திக்காக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த சுகர் சிரப்பில் படும்போது நமக்கு நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். அதனால் நல்லா திக்காக தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும் போதே நம்ம ஈஸியாக தேய்க்கிறதுக்காக நெய் இல்லைன்னா ஆயில் மேலே தடவிட்டு அதுக்கப்புறமா தேய்ங்க, நல்லா ஈஸியாக தேய்க்க வந்துடும். இந்த மாதிரி நல்லா திக்காக தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சேஃபு ஏதாவது டிசைனாக ஏதாவது இருந்ததுன்னா, டம்ளரு கிளாஸு இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு சூப்பராக அந்த சேஃபு நீட்டாக கிடைக்கும். அந்த ஸ்வீட்டை செஞ்சுட்டு நம்ம அந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கும்போது அந்த சேஃபு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்கிட்ட குழந்தைங்க விளையாடுற திங்ஸ்லேருந்து நான் ஹார்ட் ஷேப்பு, இந்த மாதிரி ஸ்டாரு, அதுக்கப்புறம் ரவுண்டாக இருக்கிறது, இது எல்லாமே நான் எடுத்து இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு. இந்த மாதிரி சைடில் உள்ளதை மட்டும் பிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா நடுவில் உள்ள அந்த டிசைனை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மாவையும் நீங்கள் இதே மாதிரி ஒரே ட்ரிப்பில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சேஃபெல்லாம் டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டு திரும்ப ஒரு தடவை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி செஞ்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. இந்த ஸ்வீட்டை நம்ம ஈஸியாக பண்ணிடலாங்க. வீடியோவில் நம்ம கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து சொல்லியிருக்கேன். நான் இந்த டிசைன்லாம் சொல்லி காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்திருக்கேன். நம்ம சமைக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் டிசைனெல்லாம் நம்ம பண்ணோன்னா நம்ம குழந்தைங்களும் சரி நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சரி நம்மளை அப்ரிசியேட் பண்ணுவாங்க. பார்க்கவே நம்மளுக்குமே சூப்பராக இருக்கும். நான் இதை ஒரு ஃபங்க்ஷனுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓரத்தில் ஏதாவது கிராக் இருந்துச்சுன்னா அது அந்த சேஃபில் உள்ள கிராக்காக இருக்கும், அதை நீங்கள் லைட்டாக ரவுண்ட் பண்ணி விட்ருங்க, அது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். எனக்கு ஒரு கப்பு மாவுலே 50 கவுண்ட்டுக்கு மேலே வந்துச்சு. அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு எவ்வளோ வேணாலும் செய்யுங்க. அரை கப்பு ஒரு கப்பு இது மாதிரி எடுத்து செய்யுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமான ஆயில் தேவையில்லை. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பீஸெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். ரவையை நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம், அதனால் லைட்டாக ஒரு லேயர் வந்தால் போதும், நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். எல்லா பீஸையும் உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். இது கொஞ்சம் நேரம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சுகர் சிரப்பு, அது ஆறி இருக்கும், அதை நம்ம சூடு பண்ணிக்கணும். இந்த ஸ்வீட்டுக்கு சுகர் சிரப்பு கம்பிப்பதெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொதிச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம ஹீட் பண்ணால் போதும். நம்ம தொட்டு பார்த்தோன்னா லைட்டாக ஒட்டணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஆயிலில் சேர்த்த பீசஸ் எல்லாமே ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விடலாம். இந்த பீசஸ் எல்லாம் பொரிச்சு எடுக்கும்போது நம்ம மீடியம் ஹீட்டில் தான் வச்சு பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தோன்னா அந்த ஓரங்களில் கிராக் விழுந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம 2 பக்கமுமே 5-5 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளில எடுத்துடலாம். நல்லா பார்த்துக்கோங்க, கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் நீங்கள் அந்த கலர் சேர்க்காமல் இருந்தால் கூட அந்த ப்ரௌன் கலர்னு நல்லா அழகாக தெரியும். அவ்வளோதாங்க. நம்ம இதை வெளில எடுத்துகிட்டு சுகர் சிரப்பையும் நம்ம ஹீட்டாக வச்சுக்கணும், அதுலேயே நம்ம உள்ளே போட்டுடலாம்.
இந்த பீஸ் எல்லாம் சுகர் சிரப்பில் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம்னாச்சும் இருக்கணும். அதுக்குள்ளே இது சூப்பராக அப்சர்வ் ஆயிரும். நல்லா நமக்கு ஸ்வீட்டாக சூப்பராக கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு இது நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். நான் இந்த 1 கப்பு ரவை கரெக்டாக மூழ்கிற மாதிரி சுகர் சிரப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் செகண்ட் தடவை போட்டு எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு தடவை போட்டு சுகர் சிரப்புக்குள்ளே மூழ்கி வச்சுருக்கதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம போடலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்று மேலே போட்டுட்டு இருந்தீங்கன்னா கீழே உள்ளதெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிரும், மேலே உள்ளது சம்டைம்ஸ் அப்சர்வ் ஆகாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உள்ளதை நம்ம வெளில எடுத்து வச்சுட்டு நீங்கள் அடுத்த தடவை போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், சுகர் சிரப்புலாம் வேஸ்ட் ஆகாது. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டிஷ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக ரவா ஸ்வீட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு நீலாவதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சூப்பராக சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப